ஹலோ! இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காய் வறுவல் பார்க்க போறோம். இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் அரைச்சுக்கணும். மிக்ஸியில போட்டு. ஸோ, அதில வந்து என்னென்ன ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், தனியாத்தூள், பூண்டு, பச்சை மிளகா, அப்புறம் சோம்பு, அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு பேஸ்ட் மாரி அரைச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா, இப்ப தேங்காவ போட்டுக்கலாம். பச்சை மிளகா வந்து ஒரு 2, 3 அது பாதியா உடைச்சு போட்டிருக்கேன். அப்புறம் பூண்டு வந்து ஒரு 3 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் தனியாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் போடலாம். ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு. ஏன்னா வாழைக்காவுக்கும் போடுவோம். ஸோ இதுக்கு கொஞ்சம் மசாலாவுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். வாழைக்காயை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோல் சீவிக்கலாம். ஒரு வானலியில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூளும் போட்டு இந்த வாழைக்காயை வந்து ஒரு 2 மினிட்ஸ் அதில் வந்து வேக வைக்கணும். வாழைக்காயை வந்து ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ணாமல் இந்த அளவுக்கு கட் பண்ணிங்கன்னா அந்த வறுக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பும் போட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வாழைக்காய், அதை வந்து இதில் போட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் இதில் கொஞ்சம் குக் ஆகட்டும். இது 2 நிமிஷம் குக் ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்து நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் இருக்கும். இப்போ வானொலி நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கருவேப்பிலை, கடுகு, சீரகம் இதெல்லாம் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுடலாம். இப்போ கூடவே குக் பண்ண அந்த வாழைக்காயும் போட்டுடலாம். சான்ஸே இல்லை, நல்ல வாசனை. ஸோ இதை வந்து நல்லா இந்த எல்லாம் சேரணும். இந்த வாழைக்காயும் இந்த மசாலாவும் நல்லா சேரணும். அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நீங்கள் வதக்கிட்டே இருக்கணும். இது எல்லாமே ஒன்று சேர வரணும். உங்களுக்கு என்ன இன்னும் கொஞ்சம் தேவைப்படும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வறுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி இந்த பச்சை வாசனை எல்லாம் போன உடனே கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். இது ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஸோ இந்த மசாலாலாம் இந்த வாழைக்காக்குள்ளே இறங்கணும். ஸோ அது வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் இது குக் ஆகலாம். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் இதுவாகிடுச்சு, ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நம்ம ஆரம்பத்தில் ஊற்றணும் பார்த்தீங்களா அந்த எண்ணெய், அது வந்து வெளியில் வரணும். ஸோ வாழைக்காயும் நல்லா வெந்திருக்கும். வெந்துருச்சுன்னா இப்படி குத்தி பாருங்கள். வெந்துருச்சு. இப்போ மூடி போடாமல் ஒரு 5 நிமிஷம் வதக்குனா இது நல்லா மசாலாலாம் இறங்கியிருக்கும் வாழைக்காயில். வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சு. இதில் கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது தான். நம்மளோட செட்டிநாடு வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உப்பு மாத்திரம் அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதிலே நீங்கள் பெப்பர் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.